விதுர நீதி என்பது மகாபாரதத்தில் ஒரு மிகச்சிறந்த தத்துவ கருவூலம். திருதராஷ்டிரன் மன நிம்மதியின்றி தவித்தபோது மகாமந்திரி விதுரர் அவருக்கு வழங்கிய ஆலோசனைகளை விதுர நீதியாக போற்றப்படுகிறது. இதில் காமம் அல்லது ஆசை என்பது ஒரு மனிதனை எப்படியெல்லாம் அழிக்கும் என்பதை விதுரர் மிக யதார்த்தமாக விளக்கியுள்ளார். வாழ்வில் எத்தனையோ இன்பங்கள் இருந்தாலும் ஒரு மனிதன் தன் பாதையை விட்டு விலகிச் செல்வதற்கு காரணமாக இருப்பது காமம்தான் என்கிறார் விதுரர். இங்கே காமம் என்பது உடல் ரீதியான ஈர்ப்பை மட்டும் குறிக்கவில்லை, மாறாக அடக்க முடியாத ஆசை மற்றும் பேராசையையும் குறிக்கிறது. விதுரர் மிக தெளிவாக சொல்கிறார், ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்வதற்கு 3 முக்கிய வாசல்கள் உள்ளன. அவை காமம், குரோதம் மற்றும் லோபம். இதில் முதன்மையானதாக அவர் குறிப்பிடுவது காமத்தைத்தான். ஒருவனுக்கு புலனடக்கம் என்பது மிக முக்கியம். எப்போது ஒருவன் தன் 5 புலன்களையும் ஆசைக்கு அடிமையாக்குகிறானோ அப்போதே அவனது புத்தி மழுங்கிப் போகிறது. திருதராஷ்டிரனை பார்த்து விதுரர் கேட்பார், மன்னா, எரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றினால் அது அணையுமா? அதுபோலதான் காமமும். ஒருமுறை அதற்கு அடிமையாகிவிட்டால் அது மேலும் மேலும் வளருமே தவிர ஒருபோதும் திருப்தி அடையாது. இந்த இடத்தில் விதுரர் சில சர்ச்சைக்குரிய ஆனால் உண்மையான கருத்துக்களை முன்வைக்கிறார். ஒரு பெண் தன் கணவனிடம் உண்மையாக இருப்பதும் ஒரு ஆண் தன் மனைவியிடம் நேர்மையாக இருப்பதும் சமூகத்தின் அஸ்தவாரம் என்கிறார். காமம் என்பது எல்லை மீறும் போது அது உறவுகளை சிதைக்கிறது. திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் அல்லது சிற்றின்பத்தின் மீதுள்ள தீராத வேட்கை ஒருவனின் புகழை சுட்டரித்துவிடும். விதுர நீதியின்படி காமத்தினால் கண்கள் மறைக்கப்பட்ட ஒருவன் தர்மம் எது அதர்மம் எது என்பதை அறிய மாட்டான். அவன் தன் குலத்தின் பெருமையை அழிப்பான். ஒரு சிறிய நேர இன்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் சேர்த்த கௌரவத்தை இழப்பது அறிவீனம் என்பது விதுரரின் வாதம். விதுரர் காமத்தை ஒரு போர்க்களத்தோடு ஒப்பிடுகிறார். வெளியில் இருக்கும் எதிரிகளை வெல்வதை விட நமக்குள் இருக்கும் காமத்தை வெல்வதே மிகப்பெரிய வெற்றி. எவன் ஒருவன் தன் மனதை அடக்கி ஆள்கிறானோ அவனே உண்மையான வீரன். ஒரு பானையில் ஓட்டை இருந்தால் அதில் எத்தனை தண்ணீர் ஊற்றினாலும் நிற்காது. அதுபோல காமமுள்ள மனிதனின் மனதில் தர்மம் ஒருபோதும் நிலைக்காது. இன்றைய நவீன உலகில் நாம் எத்தனையோ திரிகளால் ஈர்க்கப்படுகிறோம். விளம்பரங்கள், சமூக வலைதளங்கள் என அனைத்தும் காமத்தையும் ஆசையையும் தூண்டுவதாகவே உள்ளன. விதுர நீதியை நாம் இன்று புரட்டி பார்க்கும்போது அது சொல்லும் செய்தி ஒன்றே: உன் ஆசைகளை நீ ஆளவில்லை என்றால் உன் ஆசைகள் உன்னை ஆளத் தொடங்கும். காமத்தினால் அழிந்தவர்களின் பட்டியல் புராணங்களில் நீளமானது. ராவணனாக இருக்கட்டும் அல்லது துரியோதனனின் பேராசையாக இருக்கட்டும், இவை அனைத்தும் ஒரு விதமான காமத்தின் வெளிப்பாடே. விதுரர் சொல்லும் நீதி என்பது வெறும் கட்டுப்பாடு மட்டுமல்ல, அது ஒரு தற்காப்பு கலை. வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது அனுபவிப்பதில் மட்டுமில்லை, எதை எப்போது விட வேண்டும் என்று தெரிந்து கொள்வதிலும் இருக்கிறது. காமம் என்பது ஒரு தீப்பண்டம். அதை சரியாக கையாண்டால் வெளிச்சம் தரும், தவறாக கையாண்டால் கையைச் சுடும். விதுரர் காட்டும் பாதை என்பது நிதானம் மற்றும் விவேகம் நிறைந்த பாதை. நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த விதுர நீதி வெறும் பழங்கால கதை கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம். காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆசையா இருக்கும்போது அழகா தெரியும். ஆனா அதுவே ஒரு வெறியா மாறும்போது நம்மளோட அறிவையும் கௌரவத்தையும் சேர்த்து அழிச்சிடும். விதுரர் அன்னைக்கே சொன்னதுதான், ஒரு மனுஷன் எப்ப தன் புலன்களுக்கு அடிமையாகிறானோ அப்பவே அவன் வீழ்ச்சி ஆரம்பமாயிடுது. வாழ்க்கைங்கிறது ஒரு கடல் மாதிரி. அதுல காமம்ங்கிற அலைகள் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நாம ஒரு கட்டுமரமா நின்னு அந்த அலைகளை தாண்டி போகணுமே தவிர அதுல மூழ்கி போயிடக்கூடாது. மகாபாரதத்துல விதுரர் கொடுத்த இந்த எச்சரிக்கை மணி இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கும் ரொம்பவே தேவைப்படுது. எதை நாம ஆழணும், எதை நாம விடணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாயிருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த தலைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விதுரர் சொன்னது இப்போதைய காலத்துக்கு ஒத்துப்போகுதா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் ரகசியமான ஆன்மீக தகவல்களோட உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.